ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இப்பொழுது தமிழ் தேசிய ஊடகவியலாளர் திரு சரவணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லை மாவட்டத்தில் கவின் அப்படின்றவருடைய மரணம் ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. அதை தொடர்ந்து பல விஷயங்கள் சர்ச்சைக்குரியதாக மாறிட்டு இருக்கு. முந்தானத்து என்ன ஆயிருக்குன்னா, திருமாவளவன் அவர்கள், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சண்முகம் அவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு புது சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் போய் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த புது சட்டம் உருவாகுறதுல உண்மையிலே ஆணவ கொலைகள் தடுத்து நிறுத்தப்படுமா? ஏற்கனவே பிசிஆர் சட்டம் இருக்கு, அது எந்த அளவுக்கு நடைமுறையில செயல்பாட்டுல இருக்கு அப்படின்றத பத்தி உங்க கருத்து? இல்ல, சட்டங்கள் பலன் கொடுத்துட்டு தான் இருக்கு. மிஸ்யூஸ் பண்ணப்படக்கூடிய சட்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. இல்ல நம்ம சொல்லல. பிசிஆர் சட்டம் முழுக்க தவறா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு குறைபார்வை, அது தவறான புரிதல் அப்படின்னு தான் சொல்லணும். பிசிஆர் சட்டம் பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை எவ்வளவு பாதுகாத்திருக்குன்னு நீங்க உண்மையா பட்டியல் சமூக மக்கள்கிட்ட கேளுங்க. இன்னும் அந்த சட்டம் சரிவர பயன்படுத்தப்படாத, செயல்படுத்தப்படாத பட்டியல் சமூக மக்களுடைய அவங்க மீதான வன்கொடுமை தொடரக்கூடிய இடங்களை போய் கேட்டு பாருங்க. அந்த சட்டம் இருக்குங்க, ஆனா இன்னும் எங்க பகுதியில் செயல்பாட்டுக்கு வரலன்னு சொல்லுவாங்க. இல்ல, அதுதான் நானும் கேட்கணும்ங்கிறேன். அது 1-2 இடத்துல தவறா பயன்படுத்த அது விட்டுலாம், அது எல்லா சட்டங்களுக்கும் உண்டானது. ஆனா நியாயமா பட்டியல் சமூக மக்கள் மேல நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பகுதியை சார்ந்த பெரும்பான்மையை சமூகத்தை சேர்ந்தவர் தான் அங்க இருப்பாரு. அவர் எப்படி கேஸ் எடுப்பாரு? இந்த சிக்கல் இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன சொல்றோம்னா, எக்ஸிக்யூட்டிவ்க்கு எந்த விதமான சார்பு நிலையும் இருக்கக்கூடாது. அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னதுதான், எக்ஸிக்யூட்டிவ் சட்டம் போட்டு இந்த மாதிரியான மாற்றங்களை வலியுறுத்தணும் அப்படிங்கிறத அம்பேத்கர் சொல்றாரு. அப்போ சட்டத்தின் வழியாகத்தான் ஒரு மாற்றம் வலியுறுத்தப்படணும்னா ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் தேவைதான். 2018 சக்திவாகினி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்குல மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது, இதற்காக இவ்வளவு கைட்லைன்ஸ் நாங்க கொடுக்குறோம், இதை ஒழுங்கா பின்பற்றுங்க. இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துவதற்கு, அது நடக்காம தடுக்கிறதுனால ஒரு பிரிவென்டிவ் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மாநில அரசுகள் செயல்படுத்தி இருக்கு? தமிழ்நாட்டில் அந்த பிரிவென்டிவ் மெக்கானிசம் எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி. 2018 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, 2019 ராஜஸ்தான் அரசு அவங்களுக்கு அந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து மரண தண்டனை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ராஜஸ்தான் அரசு, ராஜஸ்தான்ல சமூக நீதி அரசு, பெரியார் மண், திராவிட மாடல் அரசு, இப்படி எல்லாம் ராஜஸ்தான்ல பேசுனதே கிடையாது. பேசாத ராஜஸ்தான்ல கொண்டு வராங்கல்ல, பேசுற நீங்க ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? 2022 செப்டம்பர் மாசம் உங்களுக்கு தெரியும், எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தை போய் சந்திச்சு இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வாங்க, டிராஃப்ட் முதல் கொண்டு கையில கொடுத்துட்டாரு. நான் அன்னைக்கே சொன்னதுதான், வாழைப்பழத்தை உரிச்சு வாய் வரைக்கும் கொண்டு போயாச்சு, சாப்பிட வேண்டியது மட்டும் தான் அவர் வேலை, சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்ப நம்ம அவர் என்னன்னு கேட்கறது? அவர் ஒரு பொம்மையாக, செயல்படாத அரசாக, ரொம்ப ஒரு மோசமான முதலமைச்சராக இருக்காருன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதன் மூலமாக அதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவாங்க. 2வது, இதை தூண்டும் விதமாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. போன தடவை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா, திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான அந்த மாதேஸ்வரன் நினைக்கிறேன், அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவருக்கு பிறகு அந்த வேட்பாளரை மாத்தினாங்க. ஏன் மாத்தினாங்க? ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருப்பார், நம்ம ஜாதியை விட்டு வேற யாரும். அவர் எப்ப பேசினார் தெரியுமா? 2011. அதுக்கப்புறம் தான் அந்த யுவராஜ் கோகுல்ராஜ் அந்த ஆணவ கொலை நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு கொங்குமண்ணில் எவ்வளவு ஆணவ படுகொலை நடந்துச்சுன்னு கணக்கு போட்டு பாருங்க. இது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு வேலை நடக்குது, ஒரு நிறுவனமயப்பட்ட ஆணவ படுகொலை நிகழ்த்தப்படுது. அப்ப நிறுவனமயப்பட்ட ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவான சட்டம் வேணும், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வேணும். அதைத்தான் சட்டமும் வலியுறுத்துது, இந்த தலைவர்களும் வலியுறுத்துறாங்க. தலைவர்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய பேச்சையே, கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்களையே காதுல வாங்காத ஒரு அரசு மக்களுடைய கருத்தை காதுல வாங்குறதை எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? கூட்டணி கட்சியுடைய கருத்தை மதிக்கல, எதிர்கட்சியுடைய கருத்தை மதிக்கல. அண்ணன் சீமான் அவர்கள் நீண்ட காலமா எதிர்த்து பேசுறாரு. பட்டியல் சமூக மக்கள், அந்த சமூக சார்ந்த இயக்கங்கள் நிறைய சொல்லிருச்சு, இன்றைக்கு வரைக்கும் காதுல வாங்கல இந்த முதலமைச்சர். இவரை சிறந்த முதலமைச்சர்னு ஊரே பாராட்டுது, உலகமே பாராட்டுது, தரவரிசை பட்டியல முதலிடம் கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லாம் சொன்னா அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. இப்போ இதுல என்ன ஒரு கூடுதலான புது சட்டம் கொண்டு வரது மூலியமா ஒரு தனி கோர்ட்டு இல்ல தனி போலீஸ் செக்ஷன்லாம் இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் ஆணவ படுகொலை அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு ஜாதிய பின்புலம் ஜாஸ்தி வரப்போது அவங்களுக்கும் சப்போர்ட் இருக்கு. ஏற்கனவே பல பேர் இந்த ஜாதிய கொலைகள் பண்ணவங்களுக்கு அந்த ஊரே இல்ல அந்த சமூகமே எப்படி சப்போர்ட் பண்ணி யுவராஜோட கொலை வழக்கே பார்க்கலாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும். மறுபடியும் அதை ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு மறுபடியும் அவர் வெளியில கொண்டு வரதானே போறாங்க. இந்த சட்டம் எந்த அளவுக்கு பயன்படும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. கண்ணை முருகேசன் கொலை வழக்குல அவங்களுக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனை வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். நமக்கு என்னன்னா, விசாரணை நீதிமன்றங்கள்ல இந்த வழக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் இழுத்து. உடுமலை சங்கர் கௌசல்யா கொலை வழக்கு அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் 3 வருஷமா பெண்டிங்ல தான் இருக்கு. அதுல வெளியில வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல் குற்றவாளி வெளியே வந்துட்டார், சின்னசாமி நினைக்கிறேன் அவருடைய பேர். சோ இப்ப அந்த குற்றத்தை நீங்க மீண்டும் நிரூபிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கை அவங்க விசாரணைக்கு எடுக்கும். 3 வருஷம் ஆச்சு. அழுத்தம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அழுத்தம் கொடுத்த மாதிரி தெரியல. அழுத்தம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பொன்முடி அவர்களுடைய பதவியை திரும்ப வாங்கிட்டு வந்தார் தெரியுமா? 3 மாசத்துல பதவியை திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எப்படி பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி திரும்ப கிடைச்சதோ அந்த மாதிரி அந்த ஆணவ படுகொலையாளர்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கும். கிடைச்சதா? கிடைக்கல. அப்போ நீங்க கொடுத்த அழுத்தம் சரியில்லை. தனிச்சட்டம் வேண்டும் சொல்றது இதுக்கு தான். ஆணவ படுகொலையை செய்பவர்கள் மட்டுமல்ல, அதை தூண்டுபவர்கள், அதை ஆதரித்து பேசுபவர்கள், அதை புகழ்ந்து அதை ஒரு வீரம் போல போற்றுபவர்கள் எல்லாருமே தண்டிக்கப்படணும். இது ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர், இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ சமூகத்துல இதுக்கான சூழலை முதல்ல தடுக்கிறது தான் ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கான முதல் வேலை.
அதை செய்யறதை விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சாதியவாதிகளுடைய வாக்குகள் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியம்னா அவர் வேடிக்கை பார்க்க தான் செய்வார். இல்ல நம்ம வாக்குகள் முக்கியமான அவங்க அரசியல்ல இருக்காங்க, வாக்குகளும் பார்க்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரது மூலியமா பட்டியல் சமூக மக்களை வந்து மறுபடியும் ஒரு செக்டா பிரிச்சு மற்ற சமூகங்களோட ஒன்றி உருவாடுவதற்கான வாய்ப்புகளை வந்து குறைக்க தானே செய்யும். ஏன்னா ஏற்கனவே PCR ஆக்ட் இருக்கு, நார்மலா திட்டினாலே கேஸ் போட்டுடுவாங்கன்ற ஒரு அச்சம் இருக்கும்போது எப்படி அவங்களோட பழக முடியும், அவங்களோட ஒற்றுமையா இருக்கும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாருன்னா, தேர்தல் அறிக்கையில சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இந்த உதவித்தொகையை நீங்க எங்க கொண்டு போய் கொடுப்பீங்க? செத்து போனவங்க சமாதியில கொண்டு போய் வைப்பீங்களா, இல்ல அவங்களுடைய அஸ்தியில கொண்டு போய் வைப்பீங்களா? 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு அவங்க உயிரோட இருக்கணும்ல. சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு? அதுதான் சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்றோம். நான் உதவித்தொகை கொடுக்குறேன், நான் அந்த நலத்திட்டம் கொண்டு வரேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன், சாதி மறுப்பு திருமணங்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம், ஏன் நீங்க பெருமை பேசிக்கிறீங்க? திராவிட மாடல் அரசுன்னு நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க, பச்சையா தெரியுது. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? முதல்ல நீங்க வந்து உங்களை திராவிட மாடல் அரசு சமூக நீர் சொல்லிக்காதீங்க, இல்லைன்னா ஒழுங்கா அதை செய்யுங்க. நீங்க சொல்றது ஒன்னா இருக்கு, செயல்பாடு ஒன்னா இருக்கு. ஸோ இந்த முரண்பாடுகள் ஏன், இதை தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த திராவிட மாடல் அரசுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சில அறிவாலய ஒட்டுத்திணைகள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதுல யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பெரியார் ரொம்ப பேசக்கூடிய பெரியாரியவாதிகள்லாம் இருக்காங்க. பெரியார் ஆணவ படுகொலை ஆதரிக்க சொன்னாரா அப்படிங்கறதெல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கணும். தனிச்சட்டம் தேவையில்லைன்னு நீங்க கேட்ட கேள்வி கிட்டத்தட்ட அவங்க ஆமா தனிச்சட்டம் தேவையில்லை, தனிச்சட்டம் போடுவதனால பெருசா எந்த பலனும் ஏற்பட போறதில்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த ஆட்சி காலத்துல இவங்க தனிச்சட்டம் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, போன ஆட்சி காலத்துல உத்தமரா தெரிஞ்ச நீங்களாம் இப்போ வந்து இப்படி பெய்டு போராளிசா மாறிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கும் சொன்னா. இப்போ சீமான் அவர்கள் வந்து கவின் அவர்கள் இறுதி சடங்குக்கு தான் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன், போய் ஆறுதல் தெரிவிச்சு. இறுதி சடங்கு தான் இல்ல நாம் தமிழர் கட்சி சார்பா என்ன பார்வை இருக்கிறது? அதான் முதல்ல தனிச்சட்டம் வேண்டும்ங்கிறது, ரெண்டாவது இதற்கான இழப்பீடு கொடுக்கறதுங்கிறத தாண்டி இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து முழுமையா விசாரிக்கப்படணும். அந்த சைட்ல, அதாவது அவங்களுக்கு எதிரில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இதுல கட்ட பஞ்சாயத்து பண்ணான்னு சொன்னாங்க. அந்த பையனோட அப்பா அம்மாவே காவல்துறையில தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் அதுல இன்னொருத்தர் காசி பாண்டியன் ஒருத்தர் வந்து பேர்லாம் அடிபடுது. ஸோ அதெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்படணும். காவல்துறையில் இருந்துகிட்டு நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ரூலாவே இருக்கு. அந்த ரூலை மீறி இவர் எப்படி கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணார்? ஸோ இதெல்லாம் விசாரிக்கப்படணும். எந்த ஒரு வழக்கும் சரி சாதிய சமரசங்களுக்கு உட்பட்டு தீர்க்கப்படக்கூடாது. சமரசங்கள் அற்று சட்டபூர்வமான தீர்வை தான் கொடுக்கணும். வேங்கை வயல்ல என்ன நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூக மக்கள் மலம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல இருந்து அது அப்படி வன்கொடுமை வழக்கே இல்லை, அவங்களே யாரோ ஒருத்தர் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது SC/ST மக்கள் மீதான வன்கொடுமை வழக்கே கிடையாது. அது வந்து SC/ST நீதிமன்றத்துல இருந்து வேற நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுருச்சு, அதோட அது முடிஞ்சு போச்சு. ஸோ இனி வேங்கைவேல் மக்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்காது. அது மாதிரி கவிஞர் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதா நாம் தமிழர் கட்சியுடைய பார்வை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் நான் என்ன குறிப்பா ஒரு கேள்வி கேட்கணும், நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு பிரிக்கும் போதே அங்க வந்து சாதி வாரியா தானே பிரிக்கப்படுது. அது எப்படி சாதியை தாண்டி ஒரு அரசியல அவர் முன்னெடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நாமெல்லாம் தமிழர்கள்ன்றது சாதி வாரியா பிரிக்கப்படுது நீங்க சொல்லும் போது நான் கேட்கிறேன். அப்புறம் தமிழர்கள் அல்லாதவர்கள்னு நம்ம அது இனமா தானே சொல்லப்படுது. அது எப்படினாலும் அது சாதி தானே உள்ளுக்குள்ளார மக்கள்கிட்ட போய் இல்ல, அது இனமா தானே சொல்லப்படுது. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. தமிழர்கள்ல உயர்ந்த சாதியெல்லாம் தமிழர்கள், தாழ்ந்த சாதியெல்லாம் தமிழர்கள் எங்கேயா சொன்னாங்களா? அதுதான் சாதியவாதம். சாதிவாதம்ங்கிறது ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடியது. தமிழர்கள்ல ஆதி தமிழர்கள் இல்லாத மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு சொல்றது நாம் தமிழர் கட்சி தான். அவங்க எங்க பிரிச்சாங்கன்னா ஆதி தமிழர் விடுதலைக்காக போராடுவாங்களா? மாட்டாங்க. இப்போ தேவேந்திர குல வேளாளர் வந்து பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு கேட்கறாங்க, அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. இது போக அருந்ததிற்கு 3 விழுக்காடு கொடுத்துட்டீங்க, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நீங்க பொதுவுல இருந்து 5 விழுக்காடு அதிகரிச்சு கொடுங்க, பரையர் சமூகத்துக்கு அதிகமா கொடுங்க சீமானவர்கள் கேட்கிறாரா இல்லையா? இது எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக தான். யாருக்கு வந்து விட்டுட்டு திரு சீமானவர்களோ நாம் தமிழர் கட்சி அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சு. இல்ல, இந்த அருந்ததியாருடைய விழுக்காடுல தான் முக்கியமா இந்த கேள்வி எனக்கு வருது. அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நீங்க சொல்லும் பொழுதே அப்போ அவங்க வந்து ஒதுக்குற மாதிரி தானே ஆகுது. கொடுக்க வேண்டாம்னு யாருமே சொல்லல. திரு சீமானவர்கள் என்ன சொன்னாரு, நீங்க அதை பொதுவுல இருந்து எடுத்து கொடுத்திருந்தா பிரச்சனை கிடையாது, எங்கள்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்ததுனால பரையர் சமூகத்துக்கு ஒரு பெரிய தொய்வு இருக்கு, பரையர் சமூகத்துக்கு இன்னும் 5 விழுக்காடு அதிகரிச்சு கொடுங்க, அவங்க இன்னும் முன்னேற வேண்டிய தூரம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன தப்பு இருக்கு? அருந்ததி கொடுத்ததுக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் அவர் தெரிவிக்கவே இல்லை. எந்த இடத்துல தெரிவிச்சார் சொல்லுங்க? இல்ல, அது எதிர்ப்பு தெரிவிக்கலாங்க, அந்த ஒரு பிரிவினை தானே. ஏன்னா விளிம்பு நிலையில ரொம்பவும் கீழே இருக்கக்கூடிய எந்த இடத்துல பிரிவினை இருக்குன்னு சொல்லுங்க. எதிர்ப்பே தெரிவிக்கன்றப்ப எப்படி பிரிவினை? எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கலாம். இது மறைமுகமா எப்படி கொண்டாந்து வைக்கணும்? நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட அருந்ததி சமுதாயம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பொதுவுல இருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்றாரு. இது பொது சமூகம் தான் கேள்வி கேட்கும், அந்த ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டிஸ் தான் அதை கேள்வி கேட்கும். பரையர் சமூகம் வந்து எங்களுக்கு 5 விழுக்காடு அதிகரிச்சு கொடுங்கன்னு தான் கேட்க போறாங்க. பொது சமூகம் எப்படி கேட்கும்? ஏன்னா இந்தியா முழுக்க 50% இடஒதுக்கீடு இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் தான் 69% இருக்கு, ஜாஸ்தி இங்க தான் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த பொது சமூகத்துல இருந்தும் ஒரு பெரிய கேள்வியும் கேட்கறது கிடையாது. இல்ல, அது உங்களுக்கு தெரியலன்னு நான் நினைச்சுக்கிறேன். சைவவியலாளர்கள் வந்து தங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறாங்க. இப்போ அது கேட்பாங்க, எல்லா சமூகமும் கேட்கறாங்க. இந்த உயர்சாதி ஒரு சில பிரிவுகள் கேட்கறாங்க. இந்த உயர்சாதி சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நான் எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படின்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த கோரிக்கை மாறுறது கிடையாது. திரு சீமானவர்களோ நாம் தமிழர் கட்சியோ எந்த தமிழரையுமே விட்டு கொடுத்துட்டுலாம் ஒரு அரசியல் பண்றது கிடையாது. 2வது தெலுங்கர்களுக்கான அரசியலுமே சேர்த்து தான் செய்யறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் எல்லா உயிர்களுக்குமான அரசியல்ங்கிறது எல்லா மேடைகளிலுமே சொல்றாங்க. இப்போ மரங்களுக்கான மாநாடு, அது வந்து ஆமா, அது வந்து எந்த ஒரு மக்களையும் பிரிச்சு காட்டுறதுக்கான மாநாடெல்லாம் கிடையாது.
அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆடு மாடுகளுக்கான மாநாடு போடப்பட்டது. அதுல போராட்டத்துக்கு கூட்டு போனவரோட காப்பு நாயக்கர்னு ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் கூட கேள்விப்பட்டோம். ஸோ எந்த இடத்துல விட்டுட்டு அவர் வந்து ஒரு சமூக மக்களை பிரிச்சு வச்சு தனிச்சு வச்சு பார்த்தாரு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அவர் தானே போய் நின்னாரு. தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மையானவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஸோ எந்த விதத்திலுமே அவர் வந்து யாரையுமே பிரிச்சு பார்க்கக்கூடிய நிலைமை கிடையாது. இங்க மொழிச்சிறுபான்மை மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கான எல்லா உரிமையும் கொடுப்போம், அவங்களுக்கான வாழ்விட வசதி வாழ்வாதாரம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ இதுல எங்க வந்து பிரிவினை இருக்குன்னு சொல்லுங்க, எந்த இடத்துலயுமே கிடையாது. இல்ல மொழி பிரிவினை, மொழி சிறுபான்மையர் பார்க்கறதே அது ஒரு பிரிவினை தானே, அப்படிதானே வந்து நிக்காது. அவங்களுக்கு நாங்க வந்து வாழ்விட வசதி ஏற்படுத்தி கொடுப்போம் தானே சொல்றாரு. அது அவங்களுடைய உரிமை, அது வந்து இன்னொருத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது அவங்க மண்ணில வாழக்கூடியவர்களுடைய உரிமை தானே அது. ஆமா இல்லன்னு யார் சொன்னா, அவர் அதானங்க சொல்றாரு. நீங்க வந்து அவர் எதிரானவர் ப்ரொஜெக்ட் பண்றீங்க, நான் எதிரானவன் இல்லைங்க, நானும் இதை தானங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை வைக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க சொன்ன குற்றச்சாட்டு இல்லைன்னு அவ்வளவுதான், மறுப்பு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ நடிகர் விஜயோடைய மாநாடு, நீங்க 2வது பெரிய மாநாடு பார்த்துருப்பீங்க, பெரிய லெவலில் பிரம்மாண்டமான இளைஞர்கள் கூட்டம் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் நாம் தமிழருடைய வளர்ச்சிக்கும் ஏதாவது தடை அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டா? அதாவது மாவீரர் நாள், வீர வணக்க நாள் நீங்க பார்த்துருப்பீங்க, இன எழுச்சி நாள் கூட்டம் மே 18 அதையுமே பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் வர்ற கூட்டமோ அந்த நேரத்தில் வர்ற மக்கள் எழுச்சியோ ஒழுக்கமா இருக்கும். இந்த கூட்டத்தில் நீங்க ஒரு ஒழுக்கமான செயல்பாடை பார்த்தேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அதிசயமா தான் இருக்கும். கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு நடிகர் கட்சியா இருக்கும் போது வேற என்ன பெருசா எதிர்பார்க்க முடியும்? போக போக தானே அதுக்கான மாற்றங்கள் வரும், கொள்கைகள்ன்றது சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா தமிழ்நாட்டில் வந்து நடிகர் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு ஏற்றதுக்கான காரணம் இதுதான் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் ஒரு அரசியல் கருத்தியில பேசணும், தன்னுடைய கட்சிக்காரங்களை முதல்ல ஒழுங்குபடுத்தணும், அவங்க வந்தா இவ்வளவு நெறியா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இந்த நேரத்துக்கு வாங்க, இதுக்கு மேல சிரமப்படாதீங்க, குழந்தைகளை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு பிறகும் ஏன் அந்த கூட்டத்தை குழந்தைகளை கொண்டுருக்காங்க உங்களுக்கு தெரியல, நீங்க பாத்தீங்கல்ல நிறைய பேர். சோ அந்த சூழல்லாம் அவங்க தவிர்த்திருக்கலாம். அதற்கு பிறகு அதே கூட்டத்துல 2 பேர் மரணிச்சிருக்காங்க. சென்னையை சேர்ந்த பிரபாகரன் ஒருத்தர், அப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் 200 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு ஒரு செய்தி. இன்னொரு பையன் வந்து என்ன தூக்கி கடாசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்து அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளதான். தாவேக்கா மாநாடு போட்டுச்சுன்னு சொல்றதை விட அவங்க ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டாங்கன்னு சொல்லுங்க, அதை வேணா ஒத்துக்கலாம். ஒரு அரசியல் கட்சிக்கான கூட்டம்ங்கிறத பல கட்சிகள் கூட்டியிருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி நான் சொன்ன 2 கூட்டம், அது தாண்டி நிறைய நிகழ்வுகள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பொதுக்கூட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்க. செஞ்சி கூட்டத்துல கோனேரி கோட்டை மீட்பு போராட்டம், அதுல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த போதும் கூட ஒழுக்கமாக அந்த கூட்டம் நடந்துச்சு. பாங்கு ஒலிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்ட போது மேடையில இருந்த அண்ணன் சீமான் அவர்களும் அமைதியா இருந்தாங்க. அண்ணன் சீமான் அமைதியா இருக்காருன்னு கீழே இருக்கக்கூடிய கூட்டம் அமைதியா இருந்துச்சு. அமைதி எதிரொலிக்கும், இந்த ஒளி தான் எதிரொலிக்கும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்க, அமைதி எதிரொலிச்சது அந்த கூட்டத்துல யாராவது கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு அமைதி அந்த இடத்துல இல்லவே இல்லை. முழுக்க தன்னுடைய ரசிகர்களுக்காக, தன்னுடைய ரசிகர்கள் 4 பஞ்ச் டைலாக் சொன்னா அவங்க வந்து குதூகலிப்பாங்க, பரவசம் அடைவாங்க அப்படின்றதுக்காக திரு விஜய் அவர்கள் மேடையில 4 பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு. 33 நிமிட உரைக்கு 33 பக்கம் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? இல்ல, விஜய் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். பட் நாம் தமிழர் குறிப்பா நான் என்ன பாக்குறேன், நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், குறிப்பா சாட்டையன் திருமணம், அப்புறம் இன்பவன் கார்த்தி, எல்லாருமே திரும்ப விஜயவே டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது. மத்த எந்த கட்சியில இருக்கவங்களும் அது ஒரு பெருசா ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அதனாலதான் நாம் தமிழர் வந்து விஜயை பார்த்து பயப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். செஞ்சிக்கோட்டை மீட்பு போராட்டம் நடந்துச்சு. அதுல அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் ஏறினதுக்கு பிறகு எல்லா கட்சிகளையும் விமர்சிச்சாரு. திமுக விமர்சிச்சாரு, அதிமுக விமர்சிச்சாரு, மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்னு செஞ்சிக்கோட்டையை கொடுத்த பாஜகவை கடுமையாக விமர்சித்தார், காங்கிரஸை விமர்சித்தார். அதற்கு பிறகு கடைசியாக வரும்போது புலி வேட்டையாடிட்டு இருக்கும் போது அணில் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு அடி அடிச்சுட்டு போனார். இவ்வளவுதான். இதுல எல்லா கட்சிகளையும் சொல்லிட்டு கடைசியா முக்கியத்துவம் கொடுக்கறது மாற்றுன்னு சொல்லி ஒரு ஏமாற்று முன்னாடி வருதுங்கிறப்போ, உண்மையான மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்களின் புரட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை இது வந்து ஒரு மடைமாற்றக்கூடிய செயலா இருக்குன்றப்போ அதையும் அடிக்கதான் செய்யணும். ஒரு ஏமாற்றம் அம்பலப்படுத்துறதுங்கிறதும் உண்மையான மாற்றத்துக்குரிய கட்சியுடைய வேலை தான். ஒரு ஏமாற்றை அம்பலப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? விஜய் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல, அவர் சீமானாரும் எல்லா கட்சியும் விமர்சிக்கிறாரு. ஆனா இந்த மாநாடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிர்வாகிகள் விஜயை மட்டுமே விமர்சிக்கிறது ஒரு முழு நேர வேலை. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து கேலி பொருளா இருக்காருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவருடைய மாநாடு கேலி குத்தான மாநாடா இருந்திருக்குன்னு அர்த்தம். அவர் அந்த அளவுக்கு ஒரு மோசமான மாநாட்டை போட்டிருக்காருன்னு அர்த்தம். எல்லாரும் கேலி பேசுகின்ற அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒழுக்கக்கேடான மாநாடு, அதான் எல்லாரும் விமர்சிக்க தான் செய்வாங்க. அவர் எல்லாரும் வாய்க்கும் அவள் கொடுத்திருக்காரு, மெல்லத்தானே செய்வாங்க.